இன்றைக்கி நம்ம பள்ளிக்கண்ணை ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைலில் ஷாப்பிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வந்து ஃபேன்சி ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். ஆரம், நெக்லஸ், இயரிங் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான். இந்த ஹேண்டிங்லேயே ஃபுல் ஆரம் கலெக்ஷன்ஸ் வந்து இயரிங்கோட செட்டாகவே இருக்குது. 540 ருபீஸ் தான் இப்போ வேர் பண்ண. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது இங்கே. அதை தவிர பிளெயின் செயின்ஸும் நிறைய இருக்குது. இதெல்லாம் 24, 30, 36 இன்ச்சஸ் எல்லா இன்ச்சஸ்லேயும் இந்த செயின் கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது. இது ரெண்டு பிடிச்சிருந்தது, ஸோ அதனால் நான் வேர் பண்ணி பார்த்தேன். 545 இது எடுத்தாச்சு. அது எடுத்துட்டேன்னா அடுத்தது இங்கே வந்துட்டேன். அது எடுத்தாச்சு, அதனால வேறு செக்ஷனுக்கு வந்துட்டேன், பேங்கிளுக்கு வந்துட்டேன். எடுத்து வச்சுருக்கேன் இப்போ. ஆமாம், அந்த 545 செயின் நல்லா இருக்குது, அதை எடுத்துக்க சொல்லியிருக்கேன். அதை தவிர இங்கே வந்து பேங்கிள் கலெக்ஷன் எக்கச்சக்கமாக இருக்குது. 130, 150 அந்த ரேஞ்சிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இங்கே பேங்கிள் கலெக்ஷன்ஸ். இது ஏதாவது ஐம்பன் பார்க்குறியா? இல்லை, இது நார்மல் பேங்கிள் தான். ஆனால் 6 months ரெகுலர் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு 6 months கிட்ட தாராளமாக வரும். இது நான் ரெகுலராக எப்போவுமே வாங்கி இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 3-4 years கிட்ட நான் இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரெகுலர் யூஸ் நான் போட்டிருக்க பேங்கிளும் அதுதான். இதெல்லாம் 400-500 ரேஞ்சு. அதை தவிர இங்கே வந்து 120, 130க்குலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இங்கே இருக்குது, அது எல்லாமே அந்த ரேஞ்சு தான். எது இதெல்லாமா? ஆமாம், 130, 180, 150 அந்த மாதிரி பேங்கிள்ஸ் தான் இது எல்லாமே கலெக்ஷன்ஸ். அதை தவிர வந்து பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸும் இருக்குங்க. உங்களுக்கு காப்பு மாதிரி கலெக்ஷன்ஸுமே இருக்குங்க. எக்கச்சக்கமான இந்த லாஸ்ட் ரோவில் இருக்கிறது மட்டும் தான் காஸ்ட்லி. அதுக்கு முன்னாடி இருக்கிற ரோ எல்லாமே வந்து கம்மி தான். உங்களுக்கு பட்ஜெட் வைஸாக இருக்கிற பேங்கிள்ஸ் தான் இது எல்லாமே. ஓகே, அதில் 2 இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இப்போ. ஆமாம், 500ல் சூப்பராக இருந்துச்சு, அதை 2 எடுத்து வச்சுட்டேன். அது நம்ம 200ல் பேங்கிள்ஸ் இருந்தாலும் நமக்கு காஸ்ட்லியாக இருக்க பேங்கிள்ஸ் தான் சூப்பராக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதாவது இதெல்லாம் வந்து ஸ்டோன் வச்ச பேங்கிள்ஸ் வந்து ட்ரேயில் நிறைய போட்டு வச்சுருக்காங்க. 130, 130க்கு 140, 150க்கெல்லாம் நிறைய பேங்கிள்ஸ் இருக்குது. அந்த ரேட்டுக்கு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது அந்த பேங்கிள்ஸ், அவ்வளோதான். இது அட்ராக்ஷனாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குல்ல, அதனால் இதையும் எடுத்துக்கலாம். பத்தியா, சொன்னது தப்பாக போச்சு, இதையும் எடுத்துக்கிறப்போ. ஆமாம், இதெல்லாம் நல்லா இருக்கா, எனக்கு நல்லா இருக்கா. 1000 ருபீஸ் இது 780 ருபீஸ் இது. இது ஆனால் ஒரு பேங்கிள் போட்டாலே உனக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். எடுத்துக்கோ, அதான் இப்போ இது 2 மட்டும் எடுத்துக்கோ, நல்லா இருக்கு. மழை வருதா பாரு வெளியே எங்காச்சும்? இல்லை, இப்போ வெயில் அடிக்குது. கடைக்குள்ளே இருக்கனால மழை வருதான்னு கூட எனக்கு தெரியவே இல்லை சொல்லிட்டேன். இதெல்லாம் வந்து டாலர் செயின் கலெக்ஷன்ஸு. பிளெயின் டாலர்லாம் வந்து 400, 500, 600 ரேஞ்சு. ஸ்டோன் இருக்கிறது வந்து 1300 அந்த மாதிரி ரேட்டில் தான் இங்கே இருக்குது. ஐம்பொன்னா இது? இல்லை இல்லை, $50 மட்டும் தான் ஐம்பொன். அந்த ஸ்டோன் வச்சது மட்டும் தான் ஐம்பொன்னுன்றாங்க. இதெல்லாம் நார்மல் செயின் தான், வித் டாலரோட வருது. ஆனால் இந்த கலெக்ஷன்ஸ் இவ்வளோ தான் இங்கே இருக்கான். காலி ஆயிடுச்சா? நாளைக்கு தான் நிறைய ஸ்டாக் வரப்போதான். நல்லதா போச்சு. நாளைக்கு வர போகிறல்ல, நாளைக்கும் வருவியா நீ? நிறைய டாலர் கலெக்ஷன் வரப்போதான், அதையும் வந்து பார்க்கலாம்ல வந்து. ஸோ 580 ருபீஸ் இந்த டாலர் வித் செயின். 640 ஒன்று ஒரு ரேட்டில் இருக்குது. இது வந்து 610 ருபீஸ், 1380 ருபீஸ். இது மட்டும் தான் அந்த ஸ்டோன் வச்ச டாலர் வர செயின், அதனால அந்த ரேட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு நீ போட்டு காட்டினே, அது என்னது? அது ஆரம், ஆன்டிக் ஆரம். 540 ருபீஸ் தான் அந்த ஆன்டிக் ஆரம். ஓகேவா? அதை தவிர இங்கே நெக்லஸ், இயரிங் எல்லா கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த பிளெயின் செயினில் தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 2 செயின் வேர் பண்ணியிருந்தேன். இதில் வந்து ஒரு செயின் எனக்கு பிடிச்சிருந்தது, நான் ஒன்று எடுத்தேன். இதுலேயும் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ. ஆமாம், தான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், ஒரே ஒரு செயின் எடுத்து வச்சுருக்கேன். அதை தவிர 2 பேங்கிள் எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். சரியா? இந்த செயின்லாம் வந்து இங்கே 300, 400, 500 ரேஞ்சில் இருக்குது. உங்களுக்கு ஹைட்டாக 30 inches இல்லை 36 inchesலாம் போனீங்கன்னா 500, 550 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஷார்ட் செயின்லாம் கம்மியாக தான் இருக்குது. இங்கே சரடு மாடல்லையும் இருக்குது, செயின்லேயும் இருக்குது. இதை வந்து உங்களுக்கு ரெட் கலர் பவளம் மாதிரி கொடுத்து நடுவில் கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க. பிளாக்கு, ஒயிட்டு அந்த மாதிரி ஃபுல் கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் வந்து எவ்வளோ ரேட்டு சொல்லு கரெக்டாக நீ? மணி இது அவ்வளோதான். ரேட்டு சொல்லு. ரேட்டு நீ தான் பார்த்து சொல்லுவாங்க, கிட்ட பாருது. எல்லாமே ஒரு ரேட்டு 300, 380, 350 எல்லாத்துக்குமே ஒரு ரேட்டு ஒரு மாதிரி இருக்குது. சரி, ஓகே. அதான் இதுலேயும் ஒரு செயினும் எடுத்து வச்சிட்டேன். அங்கே வந்து பேங்கிள் இந்த ஒயிட்டில் எடுத்து வச்சிருக்கியா? அந்த கோல்டு பேங்கிள். ஆமாம், ஒயிட்டு நல்லா இருக்கு, ஒயிட் எடுத்துக்க வேண்டியது. வேண்டாம், ஸ்டோன் வந்து விழுந்துடும். அது 1000 ருபீஸ் காஸ்ட். ஜிமிக்கா வாங்கிக்கிறியா? அதாவது என்ன நீ நம்ப மாட்டாங்க, இன்னும் இவங்க ரீல் விடுறாங்களான்னு நினைச்சு. பரவாயில்ல, நீ வாங்கிக்கோ. ஏன்னா இந்த மாதிரி எனக்கு ரொம்ப நல்லது இல்லை. கோல்டுல கவரிங் கேட்கறனாலே கோல்டுல கேட்கல, அதனால இதெல்லாம் வந்து ஒயிட் ஸ்டோன்ல வச்ச ஜிமிக்கிங்க தான். இதெல்லாமே வந்து 400, 500, 600 அந்த மாதிரி பெருசுக்கு ஏற்ற மாதிரி வைஸ் மாறிட்டே இருக்கு. 1400 வரைக்கும் இருக்கு. எனக்கு இதுல வந்து ஒரு கிரீன் மாதிரி ஏதோ இங்க ஒன்று வரும் பாரு, அது நல்லா இருக்கு. அது நான் வாங்க மாட்டேன். அதில் வாங்க மாட்டேன். நான் எது சொல்கிறேனோ அதை நான் வாங்க மாட்டேன். சரி, அப்போது ஒரு பிங்க் ஒன்று இருக்குது, அது வாங்க மாட்டேன். நீ எல்லா கலரும் சொல்லிட்டேன்னா அப்புறம் நான் எந்த கலர் தான் வாங்குறது? இல்லை, கோல்டன்லேயே அந்த வந்து உள்ளே வந்து கலர் வருது பாரு, அது சொல்கிறேன். அது வேணாம் இல்லை? அது வேணாம்.
எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்குவேன். சரியா, நீ எனக்கு சொல்லவே சொல்லாத. இதெல்லாமே ஜிமிக்கி கலெக்ஷன், எக்கச்சக்கமாக ஜிமிக்கி கலெக்ஷன். இப்போ ட்ரெண்டிங்கில் போகுது போல இருக்குது ஜிமிக்கி கலெக்ஷன். அதனால் வந்துட்டு நிறையா கிடக்குது. எவ்வளோ இதெல்லாம் ரேட்டு? எல்லாமே 200, 250, 300. இந்த ஜிமிக்கி இவ்வளோ ரேட்டுன்னெலாம் ஒன்று ஒன்றா பார்க்க முடியாது. அதை தவிர வெளியும் நிறைய வச்சுருக்காங்க ஜிமிக்கி. இதெல்லாம் பாக்ஸ்குள்ளே இருக்கிறது. வெளியே இருக்கிறதும் ரொம்ப பட்ஜெட் வைஸாக இருந்தது. 150, 200 எல்லாமே இருக்குது. எக்கச்சக்கமான ஜிமிக்கி கலெக்ஷன்ஸு. இதுலேருந்து ஒரு 2 ஜிமிக்கி மட்டும் செலக்ட் பண்ணோம், சூப்பராக பார்த்து. ஆனால் நீ நல்லா இருக்குன்னு சொல்கிறது செலக்ட் பண்ண மாட்டேன். அப்போ நான் எதுவுமே சொல்ல, நீயே செலக்ட் பண்ணு. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் நான் செலக்ட் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணிட்டு நீயே காசும் கொடுத்துரு. ஓகே, இதெல்லாம் வந்து ஹேண்டிக் பேங்கிள்ஸ். இது எல்லாமே வந்து ஒரு ட்ரேல போட்டு வச்சுருக்காங்க. 120, 130லலாம் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. 120க்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது பேங்கிள்ஸ். இதெல்லாம் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. 4 பேங்கிள் 300 அந்த மாதிரி ரேட்டில் எல்லாமே இருக்குது இங்கே ஹேண்டிக் பேங்கிள்ஸு. இதுலேருந்து எடுத்துக்கலான் இருக்கேன். நம்ம வீட்டில் ரெகுலர் யூஸ் பண்ணுறதுக்கு. என்ன சொல்கிறேன்? இது நல்லா இருக்குல்ல. ஆனால் இது எவ்வளோ 2 மாதம் வருமா? அது 3 மாதமாச்சும் வரும். அப்புறம் 6 வளையல் இருக்குது. டெய்லி ஒரு வளையல் தானே போட்டு போகிறேன். 2 கையில் 6 வளையல் போட்டு திரிவோம். உள்ள வச்சா கூட கருத்து போக கூடாதுல்ல. உள்ள வச்சாலாம் கருக்காது. அப்ப எப்படி இவங்க வச்சிருக்காங்கல்ல, எப்படி கருத்தா போகுது. எவ்வளவு பேர் தொட்டு தொட்டு அதை பார்த்துட்டு வச்சுட்டு போறாங்கல்ல, நல்லா தானே இருக்கு. சரியா, ரெகுலர் யூஸ் பண்ணலாம் நம்ம. அது மாதிரி வாங்கி வச்சுட்டு 6 வளையல் 300 rupeesலாம் இருக்கு. இந்த ட்ரேல இருக்க பேங்கிள்ஸ் எல்லாமே கம்மி ரேட்ல இருக்கிறது தான். 170 அது மாதிரி இருக்குது. ஆனால் ஸ்டோன்லாம் விழுந்துருமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. வாங்கி யூஸ் பண்ணிட்டு நீ சொல்லணும். அப்போ வாங்கி நான் யூஸ் பண்ணணும். அப்போ நீ எனக்கு 4 செட்டு வாங்கி தரணும். வாங்கிக்க, பரவாயில்லம்மா, வாங்கிக்க. இதெல்லாம் ஆன்டிக் பேங்கிள்ஸ். இது எல்லாமே இதெல்லாம் மல்டி கலர்ல இருக்க ஸ்டோன் வச்ச பேங்கிள்ஸ். இதெல்லாம் இது நீட்டா இருக்கு பாரு, பார்க்கறதுக்கு நீட்டா இருக்குல்ல. நீட்டா இருக்கு நல்லா. இந்த பேங்கிள் மட்டும் எப்படியே தப்பிச்சு வந்துருச்சு. இதோட ரேட் பாரு, 980 rupees. 1000 rupees இந்த பேங்கிள் வந்துட்டு காஸ்ட்லியா தெரியுது. அது வந்து கவுண்டர்ல அங்க இருந்தது பார்த்துட்டு அதுதான் இங்க வந்துச்சான்னு தெரியல. அதை தவிர இங்கே ட்ரேல இருக்க பேங்கிள்ஸ் எல்லாமே கம்மியாக இருக்குது. நான் நிறைய பேங்கிள்ஸ் வேர் பண்ணி பார்த்தேன். இது 4 பேங்கிள் 300 something தான். இதே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துது. ஆனால் சைஸ் சின்ன சைஸு, அதனால இதை நான் வச்சுட்டு வந்துட்டேன். பெருசு கேளு. அந்த பெருசெல்லாம் கிடையாது. அந்த ட்ரேல இருந்தால் முடிஞ்சா தேடி எடுத்துக்கணுமா. 530 rupees இந்த 6 பேங்கிள்ஸ். இது கூட வரேன் 530க்கு. நடுவில் வந்து ஸ்டோன் வச்சு கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஆன்டிக் பேங்கிள்ஸ் தான். ஆன்டிக் அது? ஆமாம். அதை தவிர இங்கே வந்து ஆரோ நெக்லஸ் எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது. இது எல்லாமே வந்து ஃபேன்சி ஆரோ நெக்லஸ் கலெக்ஷன்ஸு. இதுக்கு வந்து ரேக்கில் அப்படியே தொங்க விட்டுருக்காங்க. நம்ம அப்படியே எடுத்து பார்த்து எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். பைசாவே கேட்க மாட்டாங்களா? நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். எக்கச்சக்கமாக இருக்குது நெக்லஸ், ஆரம். இதுலேருந்து தான் நான் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு ஆன்டிக்கில் ஆரம் போட்டிருப்பேன். ஸோ இங்கேருந்து தான் செலக்ட் பண்ணி போட்டேன். 540 rupees. அதுவும் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த 540க்கு அந்த ஆரம் ரொம்ப அழகாக இருந்தது. ஆன்டிக்கில் ஜிமிக்கியூரும் வந்தது. நான் ஒன்று வேர் பண்ணி பார்த்துருந்தேன். கம்மியானதெல்லாம் இருக்குல்ல இங்கே ரேட்டு? ஆமாம், கம்மியாகவும் இருக்குது, அதிகமாகவும் இருக்குது. யார் யாருக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி பார்த்து வாங்கிக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இதெல்லாம் அழகாக இருக்குது. ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோனில் அழகாக இருக்குது. நம்ம ரிசப்ஷனுக்குலாம் போட்டால் சூப்பராக இருக்கும். நமக்கு இல்லை, சின்ன பசங்களுக்குலாம் போட்டால் ஃபங்க்ஷனுக்குலாம் சின்ன பசங்க போட்டால் அழகாக இருக்கும். நமக்கு நினச்சிட போகிறீங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு 200, 400, 500, 1000 அந்த மாதிரி ரேட்டில் போயிட்டே இருக்குது. இதுதான் இவ்வளோ ரேட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒன்று ஒரு ரேட்டில் இருக்குது. இதெல்லாமே ஆரா கலெக்ஷன்ஸ். இந்த ஆரா கலெக்ஷன்ஸில் தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு ஒரு ஆன்டிக்கில் போட்டு பார்த்துருந்தேன். இதெல்லாம் நார்மல் கோல்டு. நான் ட்ரை பண்ணது ஆன்டிக் 1050 rupees. இது ஃபுல்லாகவே செட்டாகவே உங்களுக்கு ஆரா நெக்லஸ், ஜிமிக்கி இதெல்லாம் சரி. இதில் வந்து என்ன செலக்ட் பண்ணேன், ஃபங்க்ஷனுக்கு போட்டுன்னு போகலாம். இது பாரு, அந்த உள்ள வந்து அந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்கு. உள்ள ஒரு கலர் நீ சொன்னா பாரு, நான் வாங்கவே கூடாதுன்னு நினச்சி சொல்கிறியான்னு தெரியல. நான் வாங்குற மாதிரி ஏதாச்சும் இருந்தால் சொல்லு எனக்காக. நான் வாங்கவே முடியாத மாதிரி சொல்கிற நீ. சரி, சீக்கிரமாக இந்த வீடியோ எடுத்துகிட்டு நம்ம கீழே போய் கொஞ்சம் ட்ரெஸ் கலெக்ஷன் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம்ண்ணா. மேலே ட்ரெஸ் கலெக்ஷன் இருக்குது, அங்கே வா. எனக்கு எடுக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. 2 ஜீன்ஸு, 2 டிஷர்ட் எடுக்கலாம். இதெல்லாமே தான் ஆன்டிக் ஆரம். இதுலேருந்து தான் நான் ஒரே ஒரு ஆரம் எடுத்து போட்டு பார்த்துருந்தேன். ஸ்டார்டிங் எடுத்தோடனே வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் இதான் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். பேண்ட்டு ஜீன்ஸ்லாம் எடுக்க போகிறீங்க? நான் கீழே போயிட்டு சுடிதார் நைட்டிஸ்லாம் பார்க்க போகிறேன். நீ மேலே போ, நான் கீழே போகிறேன்.
இதுக்கு டைம் ஆகல இப்போ உனக்கு? இதுக்கெல்லாம் இது நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும் நமக்கு. கம்பல் இறங்கி எடுக்கணுமோ இல்லையோ, பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால சரி பார்த்துட்டே இருப்போம். பார்த்துட்டு 1-2 தான் எடுக்க போகிறோம், எல்லாமே எடுத்துகிட்டு போகிறோம் வீட்டுக்கு கிடையாதுல்ல. அவ்வளோதான், கொஞ்சமாக எடுத்துகிட்டு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அப்புறமா கிளம்பலாம். நீ மேலே போகணுன்னு சொல்கிற, சரி என்ன பண்ணுறது, நீ போனால் டக்குன்னு எடுக்க மாட்டாது தான் எனக்கு பிரச்சனையே. ரெடியாக இருக்கும் அது. போயிட்டு ஒரு 2 டிஷர்ட்டும் 2 ஜீன்ஸ் பேண்ட் மட்டும் எடுத்துடலாம். ரெடியாக இருக்குமா? ஆமாம், அங்கே ரெடியாக இருக்குது. நான் போனதுமே எடுத்துருவேன் நான். யார் நீயா? ஆஹா, அந்த வீடியோ தான் எடுத்து போட்டுடுறேன் பாரு ஒரு நாள். நீ எவ்வளோ நேரம் செலக்ட் பண்ணுற, டைமிங்ஸ், அப்புறம் உன்னுடைய மூஞ்சி, அப்புறம் ட்ரையல் ரூம் டைமிங்ஸ் அப்படியே மாறி மாறி காட்டுறேன். அப்போ தான் தெரியும் ஒரு ஷர்ட் எடுக்க எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. இங்கே அதை தவிர வந்து நம்ம பரதநாட்டிய கிளாஸுக்கு போடுற நெக்லஸ், செயின், மணி வச்சது, இயரிங்ஸு, உங்களுக்கு தலைக்கு பின்னாடி பில்லை, எல்லா விதமான கலெக்ஷன்ஸுமே இங்கேயே கிடைக்குது. ஆமாம், நிறையவே இருக்குது, டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. எனக்கு தெரியாது முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குன்ட்டு. நிறைய இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம வந்து நமக்கு எது பிடிச்சிருக்கு, நம்மகிட்ட என்ன காசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிட்டு போகலாம். சரி, இது ஓகே. இதை பார்த்துட்டு பில்லை போடலாம். பில் கவுண்டருக்கு வா. நீ எடுத்து வச்சிருக்கல அந்த ஐட்டம் மட்டும் பில்லிங் போட்டுட்டு. 2 ஐட்டம் தான் எடுத்து வச்சிருக்கேன். 3 ஐட்டம். அந்த ஜீன்ஸ் பேண்ட்லாம் எடுக்கிறதா செஞ்சா நான் நிறைய எடுத்து வச்சிருப்பேன். ஏன்னா உனக்கு ஈக்குவலா நான் இப்ப எடுக்கணுமே. அதுதான் நீ எடுத்ததுனால தான் இது எடுக்க வேண்டியது இருக்கு எனக்கு. உனக்கு மேல வாச்சும் ஒரு 500 rupees வச்சு அதிகமா எடுக்கணும். நான் திரும்பி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்றியா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாது, டைம் ஆகுது. போதும், இது பார்த்தாச்சு. நீ அங்கே 2 ஒயிட்ல எடுத்திருக்க, இதில் ஒரு கோல்டன் கலரில் எடுத்த, ஜிமிக்கு எடுத்திருக்க, கரெக்டா? ஸோ அதை பில்லை போடும் போதில் நம்ம பில்லை போட்டுட்டு மேலே போவோம். இந்த பாரு, இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஆனால் நம்ம இதெல்லாம் பெரிய ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இதுக்கு தான் யூஸ் பண்ணுறது. ஆமாம், சரி ஓகே, சரி போய் தொலைவோம். மேலே போயிட்டு நம்ம பேண்ட் ஷர்ட்லாம் பார்ப்போம். இதோட வந்து நம்ம ஜெயச்சந்திராவோட ஷாப்பிங் வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.